Hello folks, welcome back to Techie Fit Tamil. நான் சுதர்ஷன். Oneplus Nord 2. OnePlus அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோன் OnePlus One 2014ல $300 வந்து லான்ச் பண்ணாங்க. அதுலேருந்து லான்ச் பண்ண எல்லா ஃபோன்ஸோட ப்ரைஸுமே சடனாக இன்க்ரீஸ் ஆகலாலும் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து போச்சு. OnePlus ஃபோன்ஸ் ஒரு நல்ல பாப்புலாரிட்டி ரீச் பண்ணுற டைமில் அவங்களோட லைனப்பில் இருந்த ஃபோன்ஸோட ப்ரைஸ் எல்லாமே above 45K ப்ரைஸ் தான். மிட்ரேஞ்சுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறீங்களா, எப்போ தானே உண்மையான ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் கதறிட்டு இருந்த டைமில் டக்கராக லான்ச் ஆன ஃபோன் தான் OnePlus Nord. அந்த டைமில் Snapdragon 765G அப்படின்ற ஒரு 7nm 5G சிப்செட் கொடுத்து நல்ல ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் 24,999 rupeesக்கு பேஸ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஃபோன் செம ஹிட், கிட்டத்தட்ட 20K to 30K செக்மெண்ட்ல ஃபோன்ஸ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால இருந்த நிறைய பேர் OnePlus Nord தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் OnePlus Nord Core Edition அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணாங்க. எல்லாருமே நாடோட ஒரு சக்சஸராக தான் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு OnePlus Nord CEக்கு. ஃபோன்ஸ்ல சில பக்ஸ் இருக்கலாம், இது வந்து யூஷுவல் திங், எல்லா ஃபோன்லயும் வர்றதுதான். எல்லா பக்ஸுமே சேர்ந்ததான் ஒரு ஃபோன் அப்படின்னா அதான் வந்து OnePlus Nord CE. பிரைஸ் OnePlus Nord விட கம்மி தான். லான்ச் பண்ணும்போது 8GB 128GB வேரியன்ட் 24,999 rupeesக்கு தான் வந்து லான்ச் பண்ணாங்க. பட் பிரைஸ் கம்மி பண்றதுக்காக நிறைய இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் டிஸ்பிளேல மட்டுமே அவ்வளவு பிரச்சனை வந்து இருந்துச்சு OnePlus Nord CEல. OnePlus Nord CE கல்வி ஊத்தாத யூடியூபர்ஸே இல்ல, அந்த அளவுக்கு எல்லா டெக் யூடியூபர்ஸுமே தரமா வச்சு செஞ்சுட்டாங்க. அந்த ஃபோன் லான்ச் பண்ணப்போ அந்த ஃபோன் வாங்கி ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால தான் இருந்தேன். பட் ஆனா ஃபோன் பாத்தீங்க அப்படின்னா படுமோக்க, சோ அதனால வாங்கல. அண்ட் ஃபைனலி OnePlus Nord 2 Mediatek கூட 5G சிப்செட் யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் OnePlus ஃபோன் இதுதான். இதை நான் ஆகஸ்ட் 1 அன்னைக்கு வந்து ஆர்டர் பண்ணேன். ஆகஸ்ட் 6 வந்து எனக்கு வந்து டெலிவர் பண்ணாங்க. சோ ஆகஸ்ட் 6 நைட் அன்பாக்ஸ் பண்ணிட்டு தூங்கிட்டேன். ஆகஸ்ட் 7ல இருந்து இன்னைக்கு டேட் ஆகஸ்ட் 22. சோ 15 டேஸ் இந்த ஃபோனை கம்ப்ளீட்டா வந்து யூஸ் பண்ணிருக்கேன் என்னோட டெய்லி டிரைவரா. சோ இந்த ஃபோன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லா இல்ல, இவங்க லான்ச் பண்ண 29,999 rupees அப்படின்ற இந்த கம்மியான பிரைஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா அப்படின்றதா இந்த வீடியோல கிளியரா வந்து பார்க்க போறோம் after 15 days of usage. so first இந்த ஃபோனோட அன்பாக்சிங். பாக்ஸ் நம்ம பிரீமியமா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல நாடோட ஒரு ஷைனி லோகோ இருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுல OnePlus and OnePlus Nord 2 5G அப்படின்னு வந்து போட்டுருக்கு. பேக் சைடுல மாடல் நம்பர், வேரியன்ட் நேம், மேனுஃபேக்சரிங் டேட், மேனுஃபேக்சரர் பிரைஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ உத்தரப்பிரதேஷ்ல இருக்க ஓப்போ மொபைல்ஸ் தான் இந்த ஃபோனை வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க. சேர் வேல்யூ ஹெட்டுக்கு 1.14 வாட் பெர் கேஜி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடிக்கு 1.15 வாட் பெர் கேஜி வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் லிமிட் 1.6 வாட் பெர் கேஜி தான். ஸோ இந்தியன் லிமிட்டுக்குள்ள தான் வந்து இருக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்ல. ஃப்ரண்ட்ல கீழே OnePlus பிராண்டிங் இருக்கு. என்கிட்ட இருக்கிறது ரீட்டைல் யூனிட். ஸோ நீங்க கடையில் அமேசான்லாம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸ் இப்படி தான் வந்து வரும். எனக்கு இந்த பாக்ஸோட ப்ளூ அண்ட் பிளாக் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாக்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரீமியமா இருக்கு. ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணதும் ஃபர்ஸ்டே OnePlus Nord 2 வந்து இருக்கு. மேல இருக்க கவரை எடுத்தோம் அப்படின்னா ஃபோன் பார்க்கிறதுக்கு செம பிரீமியமா இருக்கு. என்கிட்ட இருக்கிறது கிரே சைரா வேரியன்ட். மொத்தம் 3 கலர் வேரியன்ட்ஸ் இருக்கு. கிரே, ப்ளூ அண்ட் கிரீன். மூணுமே இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கிரீன் வேரியன்ட் இன்னும் வந்து வரல. ஸோ நான் கிரே வாங்கினதுக்கு முக்கியமான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மேட் ஃபினிஷ். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ வந்து படாது. கவர் இல்லாம யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டா இந்த ஃபோன் வந்து இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த கலர் வேரியன்ட் வந்து வாங்கினேன். கலருமே ரொம்ப வெறிக்காம நல்ல ஒரு பிரீமியம் லுக் வந்து கொடுக்கும் கிரே கலர். ஸோ இப்போ ஃபோன் ஆன் பண்ணிட்டு வேற என்ன பாக்ஸ்குள்ள இருக்கு அப்படின்றத குயிக்கா வந்து பார்க்கலாம். ஃபோன் தவிர பாக்ஸ்குள்ள டிபியூ கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கேஸோட குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கு, நல்ல ஹார்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ தனியா கேஸ் வாங்கணும் அப்படின்ற வந்து அவசியம் இல்லை, இதே வந்து யூஸ் பண்ணலாம், நல்ல குவாலிட்டியா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சிம் எஜெக்டர் டூல், ஒரு வெல்கம் லெட்டர், குயிக் ஸ்டார்ட் கைட், சேஃப்டி இன்ஃபர்மேஷன் புக்லெட், OnePlus ஸ்டிக்கர்ஸ், ஒரு ரெட் கேபிள் மெம்பர்ஷிப் கார்டு, 65 வாட் சார்ஜிங் பவர் பிரிக் அண்ட் ஃபைனலி ஒரு USB டைப் C கேபிள். ஒரு நிமிஷம், ஏதோ மறந்த மாதிரி இருக்குல்ல. எஸ், 3.5mm to டைப் C அடாப்டர். அது வந்து பாக்ஸ்குள்ள கொடுத்துருப்பாங்க. நான் சரியா செக் பண்ணல அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா எஸ், டைப் C to 3.5mm அடாப்டர் பாக்ஸ்குள்ள வந்து இல்ல. இப்போ வர ஃபோன்ஸ்ல பெரும்பாலும் 3.5mm ஜாக் வந்து தூக்கிடுறாங்க. ஸோ அதே தான் இங்கேயும். சரி, கன்வெர்ட்டர் ஆச்சு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தேன், பட் கொடுக்கல. ஸோ இவ்வளோதான் அன்பாக்சிங். ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இப்போ இருக்க மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஃபோன்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்மார்ட் ஃபோன் எது அண்ட் அதில் கொடுத்துருக்க இம்ப்ரெசிவ் ஸ்பெசிஃபிகேஷன் எது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அண்ட் ஆல்சோ கமெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கும் உங்களோட கமெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் வந்து சூஸ் பண்றதுக்கு. So first display and design. OnePlus Nord 2 ஓட டிசைன் பாத்தீங்கன்னா OnePlus Nordல இருந்த சேம் ஃபார்ம் ஃபேக்டர் அண்ட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இங்கேயே வந்து இருக்கு. அவுட்டர் ஃப்ரேம் பாலிகார்பனேட்ல வந்து மேட் பண்ணிருக்காங்க. பாலிகார்பனேட்னா ஒண்ணும் இல்ல, பிளாஸ்டிக் தான். பட் பிளாஸ்டிக்கோட இன்னொரு ஃபார்ம் இன்னும் வந்து ஹார்டா வந்து இருக்கும். நாட் ஈஸிலி ப்ரோக்கனபிள் அந்த மாதிரி ஹார்ட் பிளாஸ்டிக் தான் இங்கே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. யாராச்சும் இது பிளாஸ்டிக் ஃப்ரேம் அப்படின்னு சொன்னாதான் பிளாஸ்டிக்னு வந்து தெரியும். அந்த அளவுக்கு மெட்டல் ஃபினிஷ் பக்காவா பண்ணிருக்காங்க.
பார்க்கும்போதும் சரி யூஸ் பண்ணும்போதும் சரி அது பிளாஸ்டிக் மாதிரியே வந்து ஃபீல் ஆகல, மெட்டல் மாதிரி தான் வந்து இருக்கு. வால்யூம் ராக்கர்ஸ், அலர்ட் ஸ்லைடர், பவர் பட்டன் எல்லாமே மெட்டல்ல வந்து கொடுத்திருக்காங்க. சிம் ட்ரே கிளாஸ்டிக்ல வந்து மேட் பண்ணிருக்காங்க. இன்னர் ஃப்ரேம் மெட்டல் தான், அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கேமரா மாடல்ல இருக்க அவுட்டர் ஃப்ரேம் மெட்டல் தான், நமக்கு டச் பண்ணும்போதே வந்து தெரியும். சோ அதே ஃப்ரேம் தான் உள்ளே வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேக் சைடுல கிளாஸ் பேனல், பட் கிரே வேரியன்ட்ல மேட் லுக்ல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. சோ ஸ்கிராச்சஸ் எல்லாம் அவ்வளவு வந்து படாது. சோ கவர் இல்லாம யூஸ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கிரே வேரியன்ட்டே வந்து எடுங்க, நல்லா வந்து இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுலயுமே Gorilla Glass ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கு. பேக் சைடுல Gorilla Glass 5 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல கிளாஸ் வெர்ஷன் வந்து மென்ஷன் பண்ணல. OnePlus 9 ஓட டிசைன் மட்டும் இல்லாம அங்க கொடுத்த ப்ரொடெக்ஷன் இங்கே வந்து கொடுத்திருக்காங்க. சோ ரொம்பவே நல்ல விஷயம். வெயிட் 189 கிராம்ஸ் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. இன் அண்ட் ஃபீல் பாக்கும்போது வெயிட் கரெக்ட்டா வந்து இருக்கு. எனக்கு ரொம்பவும் வெயிட்டா இருந்தா பிடிக்காது, அதே மாதிரி வெயிட் கம்மியா இருந்தாலும் வந்து பிடிக்காது. பட் இது கரெக்ட்டான வெயிட்ல போனை நல்லா ஹோல்ட் பண்ணும்போது ஒரு பிரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ்க்கு 75% டிஸ்ப்ளே ஏரியா வந்து கவர் ஆகுது. சோ ஓவரால் டிசைன் அண்ட் ஃபார்ம் ஃபேக்டர் நல்லா இருக்கு. பிசிக்கல் ஓவர்வியூ பொறுத்தவரை போனோட ரைட் சைடுல அலர்ட் ஸ்லைடர், அதுக்கு கீழ பவர் பட்டன் இருக்கு. போனோட லெஃப்ட் சைடுல வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன், டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. டவுன் சைடுல லெஃப்ட்ல ஸ்லிம் ஸ்லாட்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி அடாப்டர் அண்ட் ஸ்பீக்கர் கிரில்ஸ் வந்து இருக்கு. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹாப்டிக் மோட்டார்ஸ் 2.0 வந்து கொடுத்திருக்காங்க. சோ இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்றப்போ ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணும்போதெல்லாம் நல்லா வந்து ஃபீல் ஆகுது அந்த வைப்ரேஷன்ஸ். அண்ட் ஐபி ரேட்டிங்ஸ் பொறுத்தவரை ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வந்து அபிஷியலா வந்து கிளைம் பண்ணல. சோ தப்பி தவறி OnePlus கொடுத்திருப்பான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தனிக்கில போட்டீங்கன்னா சோலி முடிஞ்சு. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஸ்பெக்ஸ் வைஸ் நாட்ல கொடுத்த சேம் டிஸ்ப்ளே ஸ்பெக்ஸ் தான். 6.43 இன்ச் 2400 into 1080 பிக்சல்ஸ் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணக்கூடிய Full HD Plus Fluid AMOLED screen தான் வந்து இங்கே வந்து கொடுத்திருக்காங்க. வித் 90 Hz refresh rate and HDR10+ கம்பேரிசன் சப்போர்ட் வந்து இருக்கு. ஆனா இந்த டிஸ்ப்ளேல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி குவாலிட்டி வைஸ் டிஸ்ப்ளே கலர்ஸ் எல்லாம் நல்லா அக்யூரேட்டா இருக்கு. கான்ட்ராஸ்டும் சூப்பரா வந்து இருக்கு. பிரைட்னஸ் பொறுத்தவரை மேனுவல் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் 480 nits வந்து பிரைட்னஸ் வந்து கிடைக்குது. 600 nits மேக்ஸிமம் பிரைட்னஸ் ஆம்பியன்ட் பிரைட்னஸ் மோட் ஆன் பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்னு வந்து கிளைம் பண்றாங்க. அவுட்டோர் அண்ட் இன்டோர் ரெண்டு கண்டிஷன்லயுமே நல்ல போதுமான அளவுக்கு பிரைட்னஸ் வந்து இருக்கு. ஈவன் சன்லைட்ல கூட சஃபிஷியன்ட் விசிபிலிட்டி வந்து கொடுக்குது. பஞ்ச் ஹோல் லான்ச்சோட பிளேஸ்மென்ட் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல மூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் ஓகே, வீடியோஸ் பாக்குறப்போ எல்லாம் அந்த அளவுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகல, கார்னர்ல பிளேஸ் பண்ணிருக்கனால. ஆல்சோ சில விஷயங்களை எனக்கு OnePlus Nord 2 ஓட டிஸ்ப்ளேல வந்து பிடிக்கல. ஃபர்ஸ்ட் பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா இதுல HDR10+ சப்போர்ட் இருக்கு அப்படின்னு வந்து கிளைம் பண்றாங்க. பட் ஹார்ட்வேர் செக்கிங் ஆப்ஸ்ல வந்து செக் பண்றப்போ HDR10 தான் வந்து காமிக்குது. அண்ட் Amazon Prime அண்ட் Netflixல ஸ்ட்ரீம் பண்ணும்போது HD ரெசல்யூஷன் தான் மேக்ஸிமம் வந்து இருக்கு. HDR10+ சப்போர்ட் இருந்தாவே நம்மளால அட்லீஸ்ட் HDR கண்டென்ட்ஸ் ஆச்சும் வந்து பார்க்க முடியணும். பட் இப்போ வர Netflix Prime வீடியோல எதுலயுமே வந்து HDR வந்து சப்போர்ட் பண்ணல. HD 1080p தான் வந்து மேக்ஸிமம் ரெசல்யூஷனே. அண்ட் அதே சமயம் யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்றப்போ HDR கண்டென்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. சோ ஒரு ஆப்ல வந்து ஒர்க் ஆகுது, ஒரு ஆப்ல வந்து ஒர்க் ஆகல. சோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து சாஃப்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூவா கூட வந்து இருக்கலாம். அடுத்து வர அப்டேட்ஸ்ல கூட சரி பண்ணிடலாம். பட் ஆனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் திறக்கறப்போ இல்ல அப்படின்னா லைட்டா டிசப்பாயிண்டடா தான் வந்து இருக்கு. ஃபியூச்சர்ல அப்டேட்ஸ் கொடுத்து சரி பண்ணிட்டா நம்மளோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல நான் வந்து அப்டேட் பண்றேன். சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்தவரை 180 Hz வந்து கொடுத்திருக்காங்க. 180 Hz அப்படின்றது வந்து பில்ட் அப் பண்ற அளவுக்குலாம் வந்து ஒண்ணு இல்ல. ஏன்னா இந்த செக்மெண்ட்ல லான்ச் பண்ண இதை விட கம்மியா பிரைஸ் இருக்க Poco F3 GT ல 480 Hz டச் சாம்பிளிங் ரேட் வந்து இருக்கு. சரி, Poco F3 GT ஆச்சும் கேமிங் ஸ்பெசிஃபைட் போன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம OnePlus ஓட சித்தப்பா பையன் Realme X7 Maxல 360 Hz வந்து கொடுத்து மாஸ் காட்றான். அண்ட் நம்ம ஐயாச்சாமி Mi 11X 5G ல 360 Hz வந்து கொடுத்திருக்கான். சோ இப்படி இருக்கும்போது அதே செக்மெண்ட்ல லான்ச் பண்ணிட்டு 180 Hz அப்படின்ற வந்து கண்டிப்பா வந்து நல்லா இல்ல. நாட்ல 480 Hz வந்து கொடுத்திருந்தாங்க, அதையே இங்க கட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. சோ ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 90 Hz வந்து இருக்கு. 60 Hz and 90 Hz ரெண்டுத்துக்கும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பட் 2021ல 90 Hz அப்படின்றது வந்து எனக்கு கம்மியா தான் தெரியுது இந்த பிரைசிங் பாக்கும்போது. பிகாஸ் 17 to 18K செக்மெண்ட் போன்ஸ் 120 Hz வந்து கொடுக்குறாங்க. சோ இப்போ போய் 90 Hzன்றது கம்மியா தான் தெரியுது. பட் கொடுத்திருக்க 90 Hz நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி வந்து கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணும்போது கேமிங்க்கு ஸ்க்ரோலிங் அப்போ மட்டும் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அப்ளை ஆகுது. இது தவிர வீடியோஸ் பார்க்குறப்போ, ஸ்டாட்டிக் இமேஜஸ் பார்க்குறப்போ, ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் எல்லாம் பார்க்குறப்போ மேக்ஸிமமே 60 Hzனால 60 Hzக்கு சேஞ்ச் ஆகிட்டு ப்ளே ஆகுது. ஸோ இந்த ஆப்டிமைசேஷன் கண்டிப்பாக பேட்டரி ட்ரெயின் அதிகமாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஃபுல் டே 90 Hz வச்சு யூஸ் பண்ணாலுமே ஓவர் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ எதுவுமே வந்து இல்லை. OnePlus Nord 2ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. வித்தின் அ செகண்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுது. நல்ல ஸ்பீடாக தான் இருக்கு நான் யூஸ் பண்ண வரேன். அண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷனுமே நல்லா இருக்கு. பட் நான் ஃபேஸ் ரெகக்னிஷன் பாஸ்வேர்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், அது அவ்வளோ வந்து சேஃப் இல்லை. ஆல்சோ இதில் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்று மேலே இன்னொன்று கீழே. அப்புறம் வந்து இயர்பீஸ். OnePlus இந்த தடவை ஸ்பீக்கர் குவாலிட்டியில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்து, பட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் வந்து இல்ல, அதுவும் கொடுத்திருக்கலாம் பட் ஆனா கொடுக்கல. பேஸ் சவுண்ட்ஸ் பொறுத்தவரை கீழ இருக்க ஸ்பீக்கர் சவுண்ட் நல்லா டெலிவர் பண்ணுது டாப் ஸ்பீக்கரை விட. ஆல்சோ பாட்டம் ஸ்பீக்கர் லவுடாவும் இருக்கு. இங்க இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா டாப் அண்ட் பாட்டம் ஸ்பீக்கரை எப்படி வந்து பேலன்ஸ் பண்றாங்க அண்ட் டியூனிங் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஸ்பீக்கரோட குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியும். சோ லவுட்னஸ் பொறுத்தவரை டாப் அண்ட் பாட்டம் ஸ்பீக்கர் ரெண்டையுமே நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. டியூனிங் பொறுத்தவரை ஹை நோட்ஸ்ல நல்லா வந்து டெலிவர் பண்ணுது. பேஸ் சவுண்ட்ஸும் நல்லா வந்து டியூன் பண்ணிருக்காங்க.
பட் மிட் டோன்ஸ் அந்த அளவுக்கு வந்து டெலிவர் பண்ணல. பட் ஆடியோ நல்லா கிறிஸ்பா இருக்கு. கால் குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா கிளாரிட்டி நல்லாவே இருக்கு. பட் 3.5mm ஜாக் வந்து தூக்குனது எனக்கு வந்து பிடிக்கல. அண்ட் ஹாப்டிக் மோட்டார்ஸ் 2.0 வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆப்ஷன் இருக்கனால கீபோர்ட்ல டைப் பண்றப்போ எல்லாம் வந்து நல்லா இருக்கு. அந்த வைப்ரேட்டிங் ஃபீட்பேக், வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் வந்து பிரஸ் பண்ணும்போது, பவர் ஆன் பண்றப்போ, டச் பண்றப்போ எல்லாம் எல்லா இடத்துலயுமே வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுது. நல்ல ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் பேட்டரின்னு பாத்தீங்க அப்படின்னா 2250 mAh பேட்டரி வந்து இருக்கு. சோ டுவல் பேட்டரிஸ் இம்ப்ரெசிவான ஸ்பெசிஃபிகேஷன். சோ டோட்டலா 4500 mAh வந்து இருக்கு. ஆம்பியன்ட் டிஸ்ப்ளே ஆஃப் பண்ணிட்டு பவர் சேவிங் மோட்லாம் ஆஃப் பண்ணி வச்சு யூஸ் பண்ணாலுமே கிட்டத்தட்ட 7 hours ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து கிடைக்குது. டோட்டல் பேட்டரி பேக்கப்னா 18 to 20 hours தாராளமா வந்து நிக்குது. பவர் சேவிங் மோட்லாம் ஆன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்ல பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். நைட் டைம்ல பேட்டரி ட்ரெயின் பாத்தீங்கன்னா இருக்கு, பட் ரொம்ப இல்ல. ஒரு 6 to 8% வந்து கன்சியூம் பண்ணுது. மொபைல் டேட்டா லொகேஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சாலுமே என்னோட யூசேஜ் பொறுத்தவரை கேம் ஆடுவேன் 1 hour கிட்ட. அப்புறம் யூடியூப் வீடியோஸ், இன்ஸ்டா ஸ்க்ரோலிங், காலிங் இது எல்லாம் பண்ணியும் பேட்டரி பேக்கப் நல்லா தான் இருக்கு. சோ பேட்டரியை பொறுத்தவரை நோ இஷ்யூஸ். ஒன் டே யூசேஜுக்கு தாராளமா நிக்கும். சார்ஜிங் டைம்னு பாத்தீங்கன்னா 30 to 34 minutesல ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிடுது. 0 to 100% பிகாஸ் 65 வாட் இருக்கனால ஃபாஸ்டா வந்து ஆயிடுது. ரொம்ப சூப்பரான விஷயம். சும்மா ஒரு 10 minutes போட்டாவே 35% கிட்ட சார்ஜ் ஆயிடுது. நெக்ஸ்ட் வீடியோவோட முக்கியமான பார்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த போன்ல மீடியாடெக்கோட ஃபிளாக்ஷிப் 5G ப்ராசஸர் Dimensity 1200A SoC வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு 6nm octa core ப்ராசஸர். இதுல ஒரு 3.0 GHz Cortex A78 கோர் வந்து இருக்கு. 3 2.6 GHz Cortex A78 கோர்ஸ் வந்து இருக்கு. and 4 2.0 GHz Cortex A55 கோர் வந்து இருக்கு. and கூடவே Mali G77 MC9 GPU வந்து இருக்கு. சோ பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ்னு பாத்தீங்கன்னா Geekbench 5ல 809 ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்குது. சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் and மல்டி கோர்ல 2497 வந்து கிடைக்குது. சோ ரொம்பவே நல்ல ஸ்கோர் இந்த செக்மெண்ட் போன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ்னு பாத்தீங்கன்னா 6,93,439 ஓவரால் ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்குது. அதே சமயம் Oneplus Nord ஒரிஜினல் Nord ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன Nord பாத்தீங்க அப்படின்னா AnTuTu பெஞ்ச்மார்க்ஸ்ல 3,73,362 ஸ்கோர் தான் வந்து வாங்கி இருந்துச்சு. சோ ஹார்ட்வேர் டெஸ்டிங் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் வைஸ் இதுல யூஸ் பண்ணிருக்க Mediatek Dimensity 1200A ப்ராசஸர் OnePlus ஒரிஜினல் Nord கூட கம்பேர் பண்ணா அப்படியே டபுள் அமௌண்ட் ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்குது Nord 2க்கு. ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா எங்கிட்ட இருக்குது 8GB DDR4 RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட். சோ RAM மேனேஜ்மெண்ட் டே டு டே யூசேஜ்க்கு மல்டி டாஸ்கிங் எல்லாத்துக்கும் வந்து சூப்பரா வந்து இருக்கு. கேமிங்க்கு நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃப்ரேம் டிராப்ஸ் எல்லாம் சுத்தமா வந்து இல்ல. BGMI பொறுத்தவரை கிராபிக்ஸ் செட்டிங்ஸ் ஸ்மூத்ல வச்சா எக்ஸ்ட்ரீம் ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து செட் பண்ணிக்க முடியுது. HD HDR வர அல்ட்ரா செட்டிங்ஸ் வச்சு வந்து விளையாடலாம். நான் HDR ஹைல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து விளையாடுவேன் டேட்டா சேவ் பண்றதுக்காக. அல்ட்ரால வச்சு டெஸ்ட் பண்ணாலும் ஃப்ரேம் டிராப்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து இல்ல. பிங் ஸ்பீட் நல்லா இருந்தா கிளிச்சஸே இல்லாம ஸ்மூத் கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. சோ பெர்ஃபார்மன்ஸ்ல குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. டே டு டே யூசேஜ்க்கு மல்டி டாஸ்கிங் எல்லாம் ஸ்மூத்தா வந்து பண்ணலாம். ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே வந்து இல்ல. கேம் விளையாடும் போது ஹீட்டிங் இருக்கு, பட் 2 to 4 டிகிரி செல்சியஸ் தான் மேக்ஸிமம் ஹீட்டே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு மேல வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அதுவும் ஹை கிராபிக்ஸ் செட்டிங்ஸ்ல வச்சு ப்ளே பண்ணாதான் இந்த 2 to 4 டிகிரி ஹீட்டுமே வந்து ஆகுது. அப்படி இல்லாம நார்மல் கிராபிக்ஸ் செட்டிங்ஸ்ல வச்சு விளையாடுங்க அப்படின்னா ஹீட்டிங் அந்த அளவுக்கு ஃபீலே வந்து பண்ண முடியல. சோ அந்த அளவுக்கு ஹீட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் OS னு பார்த்தோம்னா OnePlus Nord 2 5G ல Android 11 based Oxygen OS 11.3 ல வந்து ரன் ஆகுது. இந்த Oxygen OS வெர்ஷன்ல ரன் ஆகுற ஃபர்ஸ்ட் OnePlus போன் இதுதான். இந்த வெர்ஷன்ல Oxygen OS கூட கலர் OS வந்து இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. அவுட்டர் லேயர் பாத்தீங்க அப்படின்னா Oxygen OS and இன்னர் லேயர் ஃபுல்லாவே கலர் OS. ஏதோ ஒரு டீலிங்க போட்டு கொண்டு வந்துட்டாங்க. Oxygen OS ஃபேன்ஸ் எல்லாமே உண்மையாவே ரொம்ப டிசப்பாயிண்டட். ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு. இந்த இன்டகிரேஷனுக்கு ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிராண்ட் சைடுல இருந்து ரெண்டு பிராண்ட்ஸ்க்குமே இந்த இன்டகிரேஷன் பண்ணனால சில அட்வான்ஸ்மென்ட் ஃபீச்சர்ஸ் குயிக்கா யூசர் கிட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இங்க என்ன கேள்வினா Oppo, Vivo, OnePlus எல்லாருமே அண்ணன் தம்பிங்க தான். BVK எலக்ட்ரானிக்ஸோட கத்துக்குட்டிஸ் தான். நீங்க இன்டகிரேஷன்லாம் பண்ணுங்க, தப்பு இல்ல, ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கீங்க. பட் நல்லா இருக்க Oxygen OS Oppoல கொடுத்து ரெண்டுக்கும் சேம் அப்டேட் கொடுத்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. கலர் OS ஏன்டா OnePlusல கொண்டு வந்தீங்கன்னு சத்தியமா வந்து புரியல. Oxygen OS சமதான், பட் கலர் OS அந்த அளவுக்குலாம் வந்து முக்கியம் இல்ல. க்ளீனா வந்து இருக்கும் இதுவும். பட் என்னதான் இருந்தாலும் Oxygen OS வந்து அடிச்சுக்க முடியாது. Androidல எனக்கு ரொம்ப பிடிச்ச OS Oxygen OS தான். இந்த போனை நான் யூஸ் பண்ண வர UIல எந்த இஷ்யூஸ்மே வந்து இல்லங்க. க்ளீனா வந்து இருக்கு. புது வெர்ஷன் மாதிரியே வந்து ஃபீல் ஆகல. இப்போ வர நான் UI பக்ஸ் எதுவுமே அந்த அளவுக்கு வந்து நோட்டீஸ் பண்ணல. ரொம்ப ஸ்மூத் அண்ட் க்ளீனா வந்து இருக்கு. ப்ரீ இன்ஸ்டால் ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே வந்து இல்ல. மல்டி டாஸ்கிங் எல்லாம் நல்லா வந்து பண்ணுது. நார்மல் டாஸ்க்கு எந்த ஒரு இடத்துலயுமே லாக்ஸ், கிளிச்சஸ், ஃப்ரேம் டிராப்ஸ் எதுவுமே வந்து இல்ல. UI ஆப்டிமைசேஷன் நல்லா வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேமரா பத்தி நான் டீடைலா இங்க வந்து சொல்லல. பிகாஸ் நான் டெடிகேட்டடா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 3-4 டேஸ்ல வந்து அந்த வீடியோ வந்து வந்துரும். சோ கேமரா பத்தி பிரீஃபா வந்து சொல்லிடுறேன். OnePlus Nord 2ல ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் வந்து பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகாபிக்சல் ஒரு மோனோக்ரோம் லென்ஸ் இருக்கு. சோ பிரைமரி ரியர் கேமரா எடுத்த போட்டோஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா வந்து
வந்திருக்கு. டைனமிக் ரேஞ்ச் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. கலர்ஸ் எல்லாம் ஓவர் சேச்சுரேட்டட் இல்லாம நேச்சுரல் கலர்ஸ்ல அவுட்புட் வந்து கொடுக்குது. சோ நீங்க இப்ப பாக்குற போட்டோஸ் எல்லாமே ரியர் கேமரா யூஸ் பண்ணி எடுத்ததுதான். சோ ரியர் கேமரா பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்கு. கலர்ஸ் எல்லாம் நேச்சுரலா இருக்கு. பட் கான்ட்ராஸ்ட் ஆட்டோ மோட்ஸ்ல அவ்வளவா வந்து இல்ல. ஆப்ஜெக்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் வந்து மிஸ் ஆகுது. இங்க கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இருந்தா பிக்சர் பாக்குறதுக்கு இன்னும் சூப்பரா வந்து இருந்திருக்கும். வைட் ஆங்கிள் பெர்ஃபார்மன்ஸ் சுமாரா தான் இருக்கு. சோ செல்ஃபிஸ்க்கு 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து இருக்கு. ஆனா இதுவும் அவ்வளவு சூப்பரா வந்து இல்ல. டே லைட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஓரளவு நல்லா வந்து இருக்கு. பட் லோ லைட்ல ரொம்ப வந்து ஒஸ்டா இருக்கு. OnePlus Nord 2ல இருக்க பேக் கேமராவோட பிரைமரி சென்சார் ரொம்ப டீசென்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் குவாலிட்டி வந்து கொடுத்துச்சு. பட் ஃப்ரண்ட் கேமரா செம ஒஸ்ட். எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கல. எடுக்கிற போட்டோஸ்ல கான்ட்ராஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. கிளாரிட்டி அந்த அளவுக்கு இல்ல செல்ஃபி கேமராவை பொறுத்தவரை. பட் எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே வந்து ஓரளவு நல்லா பண்ணுது போர்ட்ரேட் மோட்ஸ் பொறுத்தவரை. சோ இவ்வளவுதான் கேமரா பொறுத்தவரை. டீடைலான கேமரா ரிவ்யூ வந்து இன்னும் ஒரு 4-5 டேஸ்ல நம்ம சேனல்ல வந்து வந்துரும். சோ அதுல இன்னும் வந்து டீடைலா நான் கேமரா பத்தி சொல்றேன். சோ ஓவராலா இந்த போன் வாங்கலாமா வேணாமா, ஒர்த்தா இல்லையா, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல டிஸ்ப்ளே, சூப்பரான பில்ட் குவாலிட்டி, டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், ஆக்சிஜன் OS எக்ஸ்பீரியன்ஸ், லாகே இல்லாம நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ரியர் கேமரா, வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் ரெண்டுக்குமே டெய்லி யூசேஜ்க்கு நல்லா இருக்கும். டீசென்ட்டா செல்ஃபிஸ் அவ்வளவா நான் எடுக்க மாட்டேன். அப்படியே எடுத்தாலும் போஸ்ட் போடுற அளவுக்கு வந்து எடுக்க மாட்டேன். சும்மா வந்து எடுப்பேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த போன் வந்து வாங்கலாம். இந்த பிரைசிங்க்கு அண்டர் 30,000 கேட்டகரிக்கு பெஸ்ட் சாய்ஸ். இந்த போன்ல என்னதான் கலர் OS ஆக்சிஜன் OS இன்டகிரேஷன் பண்ணிருந்தாலும் ஆக்சிஜன் OS ஓட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னமும் வந்து இருக்கு. கேமராக்கு மட்டும் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா 30,000க்கு கண்டிப்பா வந்து ஒர்த். அண்டர் 30,000 கேட்டகரியில உங்களுக்கு ஆல்ரவுண்டர் மிட் ரேஞ்ச் போன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த போன் வந்து வாங்கலாம். ஓவராலா பார்க்கும்போது கேமிங்காக இந்த போன் வாங்க போறீங்க அப்படின்னா இதை விட பெட்டர் சாய்ஸஸ் வந்து இருக்கு. கேமிங்காக மட்டுமே வாங்க போறீங்க அப்படின்னா பிகாஸ் இதுல டச் சாம்பிளிங் ரேட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. சோ ஓவராலா எனக்கு ஆல்ரவுண்டர் போனா வந்து வேணும். பார்க்கிறதுக்கு நல்லா பிரீமியமா இருக்கணும். பெர்ஃபார்மன்ஸும் நல்லா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னா OnePlus Nord 2 வந்து எடுக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு போட்டிருக்க எஃபர்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிஞ்சா லைக் பண்ணுங்க. இந்த போனோட லாங் டர்ம் ரிவ்யூ ஆஃப்டர் 30 டேஸ் கேமிங் டெஸ்ட் வீடியோலாம் இனிமே வந்து அப்லோட் பண்ணுவேன். சோ அந்த வீடியோஸும் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போன் பத்தி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஆல்சோ நீங்க கேக்குற क्वेश्चंस வச்சு FAQ வீடியோ வந்து பண்ணலாம் அப்படி வந்து பிளான் பண்ணிருக்கேன். சோ நிறைய क्वेश्चन வந்து கேளுங்க. அதுக்கான எல்லா ஆன்சர்ஸ்க்குமே ஒரு டெடிகேட்டட் வீடியோ பண்ணலாம் அப்படி வந்திருக்கேன். சோ கமெண்ட் பண்ணுங்க. சோ மீண்டும் ஒரு குவாலிட்டியான இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோல மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக் இட் தமிழ். நன்றி.